ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எருக்கஞ்செடியில் ரொம்ப விசேஷமான வெள்ளை எருக்கஞ்செடி. இங்கே பாருங்களேன், பூவில் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இது ரொம்ப பிள்ளையாருக்கு உகந்த பூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது வேண்டிட்டு இந்த பூவை வச்சோன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது சாதாரண வெள்ளை எருக்கஞ்செடியில் வளர்ந்துருக்கிற பூ. இது ப்ளூ கலரில் இருக்கும். இதை நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கும் பிள்ளையாருக்கு மாலையாக கோத்து போடுவோம். ஆனால் அதுலேயும் ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளை எருக்கம் பூ தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு, எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது ரெண்டும் பக்கத்தில் வளர்ந்துருக்கு. ஆனால் புதரில் இருக்குது. இங்கே நிறைய பாம்பு இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு தூரமாக இருந்து நான் எடுத்து வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வெள்ளை எருக்கம் பூவை பறிக்கும்போது உஷாராக பறிக்கணும். குட்டி குட்டி எறும்புங்களும் பூச்சியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பால் கூட கையில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழகாக க்ளவுஸ் போட்டு கட் பண்ணிடுங்க. இந்த வெள்ளருக்கு இலையை கூட சூடு பண்ணி பாதத்தில் வச்சோன்னா கெட்ட நீரெல்லாம் இழுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்களேன், குட்டி குட்டியாக. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரிப்புள்ளை ஓடுது. இந்த கீரிப்புள்ளை இருக்கிறதுனால தான் பாம்பு தொல்லை இல்லாமல் நாங்கள் ஜாலியாக இருக்கோம். இங்கே பாருங்களேன், சேவல் அதோட ஃபேமிலியோடு அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் தூதுவளை ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை நிறைய வளர்ந்துருக்கு. கட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. ஆனால் நிறைய முள் இருக்கும். தூதுவளை இலையோட மகத்துவமே நிறைய இருக்குது. இதுவும் சிசர் வச்சு தான் கட் பண்ணணும், இல்லைனா முள் குத்திடும். பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பர்பிள் கலரில் வளர்ந்துருக்கு. இதுவும் எருக்கஞ்செடியோடு சேர்ந்து வளருது. இந்த தூதுவளை இலையை துவையல் பண்ணி சாப்பிட்டோன்னா சளி எல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மழை காலத்தில் இதை நிறைய யூஸ் பண்ணுவேன் துவையல் அரைச்சி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தும்பைப்பூ. இந்த தும்பைப்பூ பாருங்களேன், இந்த இலையை பறித்து, இந்த இலைன்னு சொல்லக்கூடாது, இந்த வெள்ளை வெள்ளையாக பூ இருக்குது தும்பைப்பூ. இந்த தும்பைப்பூவை பறித்து நாம் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோன்னா தீராத கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு சொல்லுவாங்க. இந்த தும்பைப்பூவை கூட பாலில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நம்ம குடித்தோன்னா தொண்டை வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட்